Hey listeners, டிஸ்பிளேல ஷோ ஆகிற இந்த மாதிரி சூப்பரான எல்இடி எப்படி ஈஸியாக இன்சாட் அப்ளிகேஷனில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி டிப்பில் வந்து வீடியோ எடிட் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 15 days சேலஞ்சில் Day 2 எடிட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ட்ரை. இன்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொலாஜில் ஸ்டிச் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 4, 5, 6 உங்களோட சாய்ஸ் தான். ஸோ 5 to 6 இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இமேஜுமே செலக்ட் பண்ணி க்ராப்பில் போயிட்டு 1 vs 1 சைஸுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப்பில் போயிட்டு 1 vs 1 சைஸை வந்து கொடுத்து டிக் கொடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜையுமே செலக்ட் பண்ணி 1 vs 1 சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி டிக் கொடுத்து வச்சு வீடியோ ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போது வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயின் தீமில் வைக்க போகிற இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ டிஸ்பிளே சைஸ் வந்து 9 vs 16க்கு இருக்கா அப்படின்னு செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் வந்து ஃபுல் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ, அதாவது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோவில் வந்து அப்படியே ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ மியூசிக் எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸாக்ட் பேக் வந்துட்டு பிப்பில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டிச் இமேஜ், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி அந்த இமேஜை ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கோங்க. இது மேலே இருக்கிறது வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணி சென்டரில் இருக்க ப்ரெஷ்ஷை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இழுத்து விட்டிங்கன்னா அந்த பிளர் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ இமேஜை வந்து கீ ஃப்ரேம் பண்ணணும். ஏன்னா டோட்டல் இமேஜும் ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட்டில் போயிட்டு லைட்னஸும் சேச்சுரேஷன் வால்யூமையும் கம்மி பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் காம்பினேஷன் தெரியும். இப்போ வந்து கீ ஃப்ரேம் தெரியுதா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எண்டில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு இமேஜை வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ அங்கே ஒரு கீ வந்து கிடச்சிரும். க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ கீ கிடச்சிரும். இப்போ பேக் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். இமேஜை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ப்ளே பண்ணி பார்த்தா மூவ் ஆகுது. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண வச்ச ஸ்டிச் பண்ண இமேஜ் வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பர்த்டே எடிட்டுக்குன்னு மட்டும் கிடைக்காம நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எதுக்கு ஷேர் பண்ணாலுமே ஓகே தான். நான் வந்து பர்த்டே தீம் அப்படின்றதுனால ஹாப்பியஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும்னு தோன்றதோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமோஜியும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட இமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வீடியோ ப்ளே பண்ணால் இந்த மாதிரி சூப்பராக யூனிக்காக எடிட் கிடச்சிரும். இந்த மாதிரி ஈஸி டிப் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே ஒரு குட்டியில் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். தென் எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.